சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கப்பல் ஐவிஎஃப்க்குன்னு வந்தாங்கன்னா, அவங்கள ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்ங்கற பத்தி பார்க்கலாம். பேசிக்கா ஒரு கப்பல் ஐவிஎஃப்க்குன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, அவங்களுக்கு 100% நம்ம எப்படியாவது ஒரு சக்சஸ் குடுக்கணும்ங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம அவங்கள ரெடி பண்றோம். அது மாரி பண்ணும்போது, என்ன மாரி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும்ங்கிற பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு போத் த கப்பிள்ல சைமல்டேனியஸா நம்ம எவாலுவேட் பண்ணணும். அதாவது வெறும் வைஃப மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. ஹஸ்பண்டையும் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா, ஸ்பெர்ம் அண்ட் எக் நல்லா இருந்தா தான் நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும். இப்போ லேடீஸ்க்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஜெனரல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அவங்களோட ஜெனரல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு நம்ம கணிக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டா நாங்க பேசிக்கா ஒரு பிளட் டெஸ்ட் குடுப்போம். இந்த பிளட் டெஸ்ட்ல அவங்களோட ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்கு, அவங்க அனிமிக்கா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட சுகர் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா, அந்த டயபெட்டிக் சில பேருக்கு தெரியாமலே போயிருக்கும். அதனால நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் தெரியும் அவங்க டயபெட்டிக்கா இருக்காங்கன்னு. அது மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த சுகர நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா, இது டயபெட்டிஸோட நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும்போது, அந்த எக்கோட குவாலிட்டி அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்காது. அதனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களோட சுகர் ஸ்டேட்டஸ கண்ட்ரோல் பண்றதுக்காக. அதனால அவங்களோட பிளட் சுகர நாங்க பார்க்கணும். கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின பார்ப்போம். அதுக்கப்புறம் மத்த பாராமீட்டர்ஸும் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா, அவங்களோட இது நம்ம ஹார்மோன் டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ்லாம் குடுக்கறனால, கண்டிப்பா அவங்களோட லிவர் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அவங்களோட கிட்னி ஸ்டேட்டஸ் பார்க்கணும். யூரியா கிரியாட்டினின் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். விடிஆர், ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி அதான் சீராலஜி டெஸ்ட். ஸோ அதெல்லாமே இருக்கான்னு கூட பார்க்கணும். அத தவிர்த்து அவங்களுக்கு தைராய்டும் இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டா. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு என்னன்னா ஹைப்போதைராய்டா இருப்பாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது தெரிய வரும். இந்த தைராய்ட நம்ம எதுக்கு கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அகைன் எக் குவாலிட்டியும் நம்ம தைராய்டு கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அண்ட் சேம் டைம்ஸ் அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா, அந்த தைராய்டு அவங்க உடம்புல ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அதாவது டிஎல்ஹெச் ஜாஸ்தியா இருந்து அவங்க ஹைப்போதைராய்டா இருந்தாங்கன்னா, அந்த பேபிக்கு அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்காது. குழந்தைக்கு மூளை வளர்ச்சி ப்ராப்ளம், அந்த ஆட்டிசம் எல்லாம் கூட வர சான்சஸ் நெறையா இருக்கு. அதாவது தைராய்ட நம்ம கண்ட்ரோல் பண்ணாம அவங்க பிரெக்னன்ட் ஆனாங்களாம். நார்மலா தைராய்டு டிஎஸ்ஹெச் லெஸ் தென் 5 இருந்தா, நம்மளுக்கு பிரெக்னன்சி ஆகும்போது அந்த டிஎஸ்ஹெச் லெஸ் தென் 2.8 தான் இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ். அப்போதான் அந்த குழந்தைக்கு அது பிரச்சனை குடுக்காது. அதனால தான் இத ரொம்ப கவனிக்கிறோம். அத தவிர்த்து அவங்களுக்கு எவ்வளோ எக் அவங்க பாடியில இருக்கு, நம்ம என்ன மாரி இன்ஜெக்ஷன் குடுக்கணும், என்ன டோஸ் குடுக்கணும்ங்கிறது பார்க்கணும். அதுக்காக நம்ம ஏஎம்ஹெச் டெஸ்ட் பண்ணுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்க்காக நம்ம ஐவிஎஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அது மாரி இருக்கும்போது அவங்களுக்கு ஏஎம்ஹெச் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது மாரி ஏஎம்ஹெச் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, இது ஒரு டபுள் எட்ஜ் வெப்பன் மாரி. அவங்களுக்கு எக்ஸ் நெறையா இருக்குமே ஒழிய, அந்த அளவுக்கு குவாலிட்டியா அந்த எக் இருக்காது. அண்ட் இன்னொன்னு என்ன பெரிய ப்ராப்ளம் எங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு நார்மலா குடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் விட இவங்களுக்கு கம்மியான டோஸ் தான் நம்ம குடுக்கணும். ஏன்னா எக் எக்கச்சக்கம் இருக்கனால நம்ம நெறைய இன்ஜெக்ஷன்ஸ் குடுத்துட்டோம்னா, நெறைய எக்ஸ் எல்லாம் ஒரே டைம்ல வளர ஆரம்பிக்கும். அது மாரி எக்கச்சக்க எக்ஸ் ஒரே டைம் வளர ஆரம்பிச்சுன்னா, அந்த பேஷண்ட்க்கு அந்த எக் குவாலிட்டியாவும் இருக்காது. பிளஸ் அட் த சேம் டைம் அவங்களுக்கு அந்த ஒவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம்ங்கிறது வர சான்சஸ் நெறையா இருக்கு. இந்த ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் ரொம்ப ஒரு பிரச்சனைக்கூடிய ப்ராப்ளம் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் அந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறதே கிடையாது. பிகாஸ் நம்மளோட ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் ரொம்ப சேஃபா மாடிஃபை பண்ணியாச்சு. அதுக்காக தான் இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட்ட பண்றோம். யாருக்கு ஏஎம்ஹெச் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ, யாருக்கு ஏஎஃப்சி கவுண்ட் ஜாஸ்தியா
ஜாஸ்தி இருக்கோ, யாருக்கு அல்ட்ராசவுண்ட்ல நெறைய கொச்ச கொச்சன்னு எக்ஸ் இருக்கோ, அவங்களுக்கு வந்து நம்ம கம்மியான இந்த டோஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஐ மீன் குடுப்போம். அதாவது நார்மல் டோஸ விட கொஞ்சம் டோஸ் கம்மியா இருக்கணும். அதே நேரத்துல ஃபைனலா ஆஃப்டர் 10 ஆர் 12 இன்ஜெக்ஷன்ஸ் போட்ட பிறகு, இந்த எக்ஸ் எல்லாம் மெச்சூர் பண்றதுக்காக ஒரு ஃபைனல் ட்ரிகரிங் இன்ஜெக்ஷன்ஸ்ன்னு குடுப்போம். அதாவது அந்த இன்ஜெக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான இன்ஜெக்ஷன். அது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ மெச்சூர் பண்ணி அந்த சர்ஜ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அப்படி இல்லன்னா என்ன ஆகும்னா, இந்த அ அ எ எக்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும்போது, நம்ம எக் ரிட்ரீவ் அதாவது எடுக்கறதுக்கு உள்ளேயே அந்த எக்ஸ் எல்லாம் பாடிக்குள்ளேயே ரப்சர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக லாஸ்ட் ஃபியூ டேஸ் நார்மல் இன்ஜெக்ஷன்ஸ விட அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷனும் கொடுப்போம். அதாவது ஆகனிஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஆன்டகனிஸ்ட்ன்னு சொல்லுவோம். இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த எக் வந்து ரப்சர் பாடிக்குள்ளேயே ரப்சர் ஆகாம நம்ம பாதுகாப்போம். ஸோ அதை தவிர்த்து ஃபைனல் மெச்சுரேஷன் சொன்ன மாதிரி நார்மலா கொடுக்குற ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் இந்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்காம ஆகனிஸ்ட் ட்ரிகர்ன்னு சொல்லுவோம். அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம்னா அவங்களுக்கு சேஃபா அந்த ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் வராம அவங்களுக்கு எக்ஸ் எல்லாம் ரெட்ரீவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த எக்ஸ வந்து ஸ்பெர்ம்ல இன்ஜெக்ட் பண்ணி ஐக்ஸி ப்ரொசீஜர் யூசுவலா பண்றோம். ஸோ இது மாரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாடிய வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து, அதுக்கு ஏத்தாப்புல அசஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுக்கு வந்து சொன்ன மாரி அல்டிமேட்டா எண்டோமெட்ரியம் தான். ஸோ அந்த கர்ப்பப்பைக்கு உள்ள ஜவ்வுலயும் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காகத்தான் நான் சொன்ன மாரி இந்த ப்ரீவியஸ் எபிசோட்ல இந்த மாரி உள்ள பேஷண்ட்ஸுக்கு நம்ம எம்ப்ரியோஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு ஹிஸ்டோஸ்கோபி பண்ணணும். பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த யுட்ரஸ்க்குள்ள உள்ள கேவிட்டில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது. இதுல வந்து நெறைய அட்வான்டேஜ் இருக்கு. எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம பிஆர்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஹிஸ்டோஸ்கோபி பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அத ஒரே டைம்ல ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ப்ராப்ளம் இல்லனாலும் அந்த ஹிஸ்டோஸ்கோபி பண்ணும்போது அந்த ஃப்ளூயிட நம்ம சலைன் தான் யூசுவலா போட்டு அத ஃப்ளஷ் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ அது மாரி பண்ணும்போது அந்த யுட்ரஸ் கேவிட்டியும் நல்லா கிளீன் ஆயிடுது. ஸோ அதனாலேயே ஹிஸ்டோஸ்கோபிக்கு நல்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பட் அத மற்றும் தவிர்த்து நம்ம ஹிஸ்டோஸ்கோபி பண்ணும்போது அந்த எண்டோமெட்ரியம் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ ஏர்லியரா எண்டோமெட்ரியல் ஸ்க்ராட்சிங்ன்னு தனியாவே பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த அளவுக்கு இப்போ எண்டோமெட்ரியல் ஸ்க்ராட்சிங் வந்து பெனிஃபிட் குடுக்கறது இல்லன்னு சொல்லிட்டு இப்போ ஜாஸ்தி யாரும் பண்றதில்ல. பட் நம்ம ஹிஸ்டோஸ்கோபிக் பண்ணும்போதே அந்த எண்டோமெட்ரியம் ஸ்லைட்டா ஸ்க்ராட்ச் ஆகறனால, அது அகெயின் இட் இஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த இம்ப்ளான்டேஷன்க்காக. ஸோ இதனால ஹிஸ்டோஸ்கோபி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு பேஷண்ட்டுக்கு ஐவிஎஃப் சக்சஸ் குடுக்கறதுக்காக. ஸோ இது மாரி லேடி சைட்ல வந்து நம்ம எல்லாமே பண்ணி பார்த்துட்டு, பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐவிஎஃப்க்கு ப்ரொசீட் பண்ணுவோம். அதே மாரி ஐவிஎஃப் பண்ணிட்டு நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடியும் சொன்ன மாரி ஹிஸ்டோஸ்கோபி பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு சக்சஸ் நல்லா கிடைக்கும். அதே மாரி மேல் சைட்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் கம்ப்ளீட்டா எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணணும். ஏன்னா, அவங்களுக்கு சுகர் இருக்கா பார்க்கணும், அவங்களுக்கு தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா பார்க்கணும். அண்ட் அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி எல்லாமே அசஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஐவிஎஃப் பண்ணோம்னா, நம்மளுக்கு நல்ல சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஐவிஎஃப் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணா நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும்ங்கிறத பத்தி பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டாபிக்கோட உங்கள வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.